காலைதோறும் புதியவை உபசரிக்கும் உள்ளம். செப்டம்பர் 15. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். எசேக்கியேல் 18:9. பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ நீதிமான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு நம்முடைய தியானத்திற்கு ஒரு வித்தியாசமான நீதிமானை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். வேதத்தில் உள்ள நீதிமான்களில் ஒருவன் லோத். பாவம் நிறைந்த ஒரு பட்டணத்தை தேவன் அழிக்க வேண்டுமென்று இறங்கின போது ஒரு நீதிமான் அந்த பட்டணத்தில் இருந்தார் என்றால் என்ன ஆச்சரியம்! அவர் அப்படி என்ன செய்ததினால் நீதிமானாக எண்ணப்பட்டார்? முதலாவதாக, லோத் நீதிமானாகிய ஆபிரகாமினிடத்தில் இருந்த ஒரு குணமாகிய உபசரிக்கும் தன்மை லோத்துவிடம் இருந்தது. லோத் சோதோமின் வாசலில் ஒரு மாலை நேரத்தில் உட்கார்ந்திருந்த போது அங்கு 2 தூதர்கள் வருகிறார்கள். லோத் அவர்களை தன் வீட்டுக்கு வருந்தி அழைத்து கொண்டு போகிறான். நீதிமான்கள் அந்நியர்களை உபசரிக்கின்றவர்கள். லோத் தூதர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு விருந்து பண்ணினான். குடும்பத்தினர் இருந்த போதும் லோத்துவே அவர்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை செய்து அவர்களை உபசரித்தான். ஆதியாகமம் 19:3. இன்று வாழும் பெண்கள் கவனிக்க வேண்டியது என்ன? இன்று பெண்கள், அதுவும் ஆவிக்குரிய பெண்கள், உபசரிப்பில் எப்படி? பெண்கள் வீட்டில் திருடன் வந்து போது கூட தெரியாமல் தொலைக்காட்சியில் மூழ்கி கிடக்கின்றார்கள். இதைப் போலவே லோத் மனைவியும் இருந்திருக்க வேண்டும். லோத்துவின் மனைவி உலக பிரகாரமாகவே வாழ்ந்திருக்கின்றாள். இந்த பட்டணத்தில் உள்ள வாலிபர் முதல் வயதானவர்கள் வரை லோத் வீட்டை வளைத்து கொண்டு, உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். இங்கே ஒரு நீதிமான் தன் கூரையின் கீழ் வந்தவர்களுக்கு தீங்கை அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு பதிலாக தன் குமாரத்திகளை கொடுக்க ஆயத்தமானான். மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நினைப்பவர்களே நீதிமான்கள். நீங்கள்? ஜெபம். மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தை எங்களுக்குள்ளே தங்க வேண்டும் ஆண்டவரே. ஆமேன்.